வணக்கம் மக்களே. ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலமா நாம வந்த இந்த மகாராஷ்டிரா மகாதேவ் யாத்திரால 3வது நாளுங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா 51 சக்தி பீடங்களில் ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவியோட வலது கை விழுந்த இடமான சப்தஸ்ருங்கி அப்படின்ற கோவில் தான் பார்க்க போகிறோங்க. இந்த கோவில் தரிசனம் பண்ணதில் டூரில் வந்த எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தினா பாருங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே நாங்கள் நாசிக்கில் ராமாயணத்தில் வனவாசத்தின் போது ராமர் வாழ்ந்த சில இடங்களையும் தரிசித்தோம். அது மட்டும் இல்லாமல் திரிவேணி சங்கமத்தில் ஆர்த்தியும் பார்த்தோங்க. டைம் கிடைச்சா அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மகாராஷ்டிரா மகாதேவ் யாத்திராவில் நம்ம ஸ்ரீவில் தாங்க இருக்கோங்க. டே 3 இன்றைக்கி ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா தான் இந்த டூர் வந்திருக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன கோயில்கள் பார்க்குறோன்னு வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று தங்கின அதே ரூமில் தாங்க இன்றைக்கும் தங்கினோம். நேற்று ஒரு அந்தளவுக்கு டஃப்பான ஜர்னியில் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதே ரூமுன்றதால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். நேற்று நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த ஹோட்டலே கொடுத்துருந்தாங்க. அரேஞ்ச்மெண்ட்டும் மெனுவும் அதுவே அப்படியே இருக்கா அப்படின்றது இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குங்க மெனுவில். என்னென்னு பார்க்கலாமா? ஸ்வீட்டுக்கு அல்வா வச்சுருக்காங்க. வீட் அல்வா, ஓட்ஸ் கஞ்சி, மசாலா ஓட்ஸ் இன்றைக்கி இருக்குங்க. நேற்று கத்திரிக்காயில் சப்ஜி பண்ணியிருந்தாங்க. இது முருங்காயில் சப்ஜி. இந்த சப்ஜி டேஸ்ட்டாகவே இருந்தது நேற்று. பொங்கல், இது எப்பயும் போல் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. இது மேத்தி பராட்டா, உப்மாவு. காலை வணக்கம்மா. நேற்று வடை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி மினி போண்டாஸ். மற்றபடி அதே தான் சேம். இதுனா மக்ரூன்ஸா, அப்புறம் டோனட்ஸு, பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், பிரெட் சாண்ட்விச்சஸ். இதெல்லாம் யோகட். அதாவது இது பிளெயின் யோகட்டு. இது பைனாப்பிள் யோகட், பப்பாயா ஸ்மூத்தி, ஸ்ட்ராபெரி யோகட். நேற்று இருந்த மாதிரி இட்லி சாம்பார் தான். ஆனால் சாம்பாரில் இன்றைக்கி நல்லா பெரிய பெரிய காயாக போட்டிருக்காங்க. சொரக்கான்னு நினைக்கிறேன். இட்லி, இந்த சாட்டுக்கான சட்னிஸ், இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங்ஸ். நம்ம ஆலப்பினோஸ்லாம் போட்டு என்ன வேணால் இந்த சாலாடுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். சலாட்லேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல் மார்னிங் ரெஃப்ரெஷ் பண்ணுற ட்ரிங்க்கு, அந்த கட் ஃப்ரூட்ஸே இங்கே கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல் ஸ்வீட் லஸ்ஸி அண்ட் சால்டட் லஸ்ஸி. இன்றைக்கும் மெனு சூப்பராக தான் இருக்குங்க. ஆனால் நான் லைட்டாக தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா இது நான் லாங் ஜர்னி. நம்ம இங்கேருந்து நாசிக் வரலும் போக போகிறோம். ஆனால் நாசிக் முன்னாடியே இருக்க கோயில்கள் பார்த்துட்டு நாசிக்கில் தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம். லாங் ஜர்னின்றதால லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்றைக்கி லாங் ஜர்னியாக இருக்க போகுது அப்படின்றதுனால மசாலா ஓட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் தான் கொண்டு வந்தேங்க. நான் வீட்டில் அந்தளவுக்கு ஓட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன். சரி லைட்டாக இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்தேங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. வயிறுமே ஃபில் ஆச்சு. அதனால் இன்னொரு ½ பவுல் ஓட்ஸே சாப்பிட்டுட்டேங்க. தாமுக்கும் கொடுத்தேன். நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு லக்கேஜெலாம் பஸ்ஸில் ஏற்றிட்டு நாங்களும் பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ நம்ம போக போகிற கோயில் பார்த்திங்கன்னா நாசிக்கில் இருக்க சப்தஸ்ருங்கி மாதா கோவில் தாங்க. ஸ்ரீடிலேருந்து இது 140 கிலோமீட்டருங்க. இதை போய் சேரத்துக்கு நமக்கு 3 மணி நேரம் ஆகும்னு மேனேஜர் சொல்லியிருக்காரு. நடுவில் ஒரு ட்ரீ பிரேக் போட்டுட்டு நாங்கள் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ட்ராவலை. ஆல்ரெடி ஸ்ரீடியில் ஒரு லோக்கல் கைடு இருந்தார் இல்லைங்களா, அவரும் எங்கள் கூடவே வந்திருந்தார். கோவிலை பற்றி அவர் விபரமாக சொல்லிட்டு வர்றதுனால எங்களுக்கு கோவிலை பற்றி தெரிஞ்சிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மலைகளுக்கு இடையே தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம போய் சேர்ந்து அங்கே ஒரு மலை மேலே தான் நம்ம போய் கோயிலை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு பேர் பார்த்திங்கன்னா சப்தஸ்ருங்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதோட அர்த்தம் என்னென்னு பார்த்துலாங்களா. சப்தனா 7, ஸ்ருங்கினா மலை உச்சியில் இருக்கக்கூடியவள். 7 மலைத்தொடருங்க. கல்தான் மலைத்தொடரில் மலை உச்சியில் இந்த கோவில் இருக்குங்க. பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக செங்குத்தாக இருக்குங்க. இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். பார்க்கிங் போட்டாச்சு. மலை உச்சி தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் கோவிலுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராம்பில் தான் போக போகிறோம். படிக்கட்டில் போகிறதுக்கான வழியும் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் பாத யாத்திரை போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நவராத்திரி டைம்லலாம் இந்த அம்மாவை பாத யாத்திரையாக தரிசிப்பாங்களாம். அப்படி வரவங்களாம் பார்த்திங்கன்னா படிக்கட்டில் தான் வருவாங்க.
இப்போ நம்ம ட்ராம்புக்கு டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோங்க. டிக்கெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 120 ரூபா. அப் அண்ட் டவுன் ரெண்டுத்துக்குமே சேர்த்து 120 தாங்க. போக 60 ரூபா, வர 60 ரூபா. இப்போ நம்ம டோக்கன் வாங்கிட்டோங்க, வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ட்ராம்ப் ஏறிட்டு பார்க்கலாம். நீங்கள் வர வழியிலே பார்த்துருப்பீங்க, மலைகளுக்கு நடுவில் தான் நம்ம வந்திருக்கோம் பஸ்ஸில். இங்கே வந்து ரோப் கார்லேயும் போகிற வசதி இருக்குங்க, படிக்கட்லேயும் போகலாம். 510 படிக்கட்டு இருக்குங்க. மேலே சுவாமி இப்படி தான் இருப்பாங்க. ரோப் கார் டிக்கெட் வாங்கிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ரோப் கார் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக புதுசாக கட்டியிருக்காங்க. உள்ளே நிறையா கடைகள் இருக்குது. இப்போ ரோப் காருக்காக நம்ம வெயிட்டிங். மேலே போயிட்டு அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா இப்படி தான் இருப்பாங்க. மேலே போயிட்டு அம்மாவோட கதைகளை சின்னதாக பார்க்கலாம் வாங்க. நாம் இந்த டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுற ட்ராம்பை ஏறக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா மால் மாதிரி கட்டியிருக்காங்க. நல்லா புதுசாக இருக்குங்க. பில்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மால்லையும் சரி இல்லை வர வழியிலையுமே சரி பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் விற்கிற மாதிரி புடவை கடைகளும் நிறையா இருக்குங்க. இங்கே புடவை வாங்கி இங்கே அம்மாவுக்கு சாத்துறது வழக்கமாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டும் இருந்தாங்கங்க. நம்ம இது இங்கே தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அம்மாவுக்கு பிரத்யேகமாக 10 மீட்டர் அளவில் தான் புடவை வாங்கி சாத்துறாங்க. அதுதான் கட்ட முடியுமா அந்த அம்மாவுக்கு. உங்கூட வரேன், எல்லாத்துலேயும் ஒன்று தான். கீழேயும் சரி ட்ராம்ப்லேயும் சரி நம்ம கூட்டம் அவ்வளோவா பார்க்கல இல்லைங்களா. ஆனால் மேலே நல்ல கூட்டம் இருந்ததுங்க. இதுதான் நம்ம படியேறி பாத யாத்திரையாக வருவாங்க இல்லையா, அவங்களாம் வரக்கூடிய வழிங்க. முகப்பிலே பிள்ளையார் இருக்கார், தரிசனம் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான கோயில் தான். ஆனால் அப்பப்போ ரெனோவேஷன் பண்ணுவாங்க போல இருக்குங்க. பாதி கட்டட வேலை அப்படியே நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்டர்பிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே குரங்கு அதிகமாக இருந்ததுங்க. மழை தானே, அந்த குரங்கு இருக்கிறது சகஜம் தாங்க. நாம் அந்த அளவுக்கு எதுவுமே கொண்டு போகல. ஆனால் சின்ன சின்ன பசங்க இருக்கிறவங்கலாம் தண்ணி பாட்டிலு பிஸ்கெட் அப்படிலாம் கொண்டு வருவாங்க இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பசங்க கையிலே கொடுத்து சாப்பாடு கொடுக்க வைக்கிறாங்கங்க. இது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுங்க. அது அழகாக தான் எடுக்குது. இருந்தாலும் சில சமயம் நகம் பட்டுடுச்சுன்னு வச்சிங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்புறம் நம்ம நகம் பட்டதே தெரியாமல் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வைங்களேன், பின்னாடி பிரச்சனை ஆகிடும். இது மாதிரி வரவங்கெல்லாம் வந்து அந்த குரங்குக்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணாமல் இருந்தாலே அதுங்கெல்லாம் வேறு இடத்த தேடி போயிடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மா பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லைங்க, சாந்தமாக இருக்காங்க. இந்த அம்மாவை பார்த்தது எங்களோட லக்கு அப்படின்னே சொன்னாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யாத்ராவுக்கு பேரே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகாதேவ் யாத்ரா. மகாராஷ்டிராவில் மொத்தம் 3 ஜோதிர்லிங்கம் இருக்குங்க. திரியம்பகேஸ்வர், கிருஷ்ணேஸ்வர், அப்புறம் பீமா சங்கர். நாம் ஆல்ரெடி கிருஷ்ணேஸ்வர் பார்த்துட்டோம் இல்லைங்களா. திரியம்பகேஸ்வர் பார்க்க போகிறோம். பீமா சங்கர் பார்க்க முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இப்போ வந்து ரெனோவேஷன் நடக்கிறதுனால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம புக் பண்ண பிறகு தான் தெரிஞ்சதுங்க. அதனால் ஜிவி டூர் பிளானர்ஸ் அப்படியே விட்டுடாமல் அந்த பீமா சங்கரை தரிசனம் பண்ணுறதுக்கு பதில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால தாங்க இந்த கோவிலில் இந்த அம்மாவை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிதுங்க. எங்கள் கூட வந்தவங்களை பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜோதிர்லிங்கங்களில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கேதார்நாத்தெல்லாம் கூட தரிசனம் பண்ணிட்டாங்கங்க. இங்கே இந்த 3 கோவிலும் தரிசனம் பண்ணிட்டா நம்மளோட இது முடியும் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தாங்க. வருத்தமும் பட்டாங்க இதுக்கு முன்னாடி, ஐயோ பீமா சங்கர் மட்டும் விட்டு போச்சிங்கன்ட்டு. ஆனால் இந்த அம்மாவை தரிசனம் பண்ண பிறகு அவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக, பீமா சங்கர் இங்கே தானங்க இருக்காரு, நம்ம பாம்பே வரும்போது ஒரு தாட்டி போய் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அம்மாவை பார்க்க முடியுமா சொல்லுங்கள், இவ்வளோ மலை உச்சிலெல்லாம் நம்மளை யார் கூட்டிட்டு வந்து காட்ட போகிறாங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த அம்மா அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்களால் திரும்பி வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜிவி டூர் பிளானர்ஸை கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தது பெரும் பாக்கியம்னே சொல்லுவேங்க. சப்தஸ்ரீ மாதாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. குங்குமம் எடுத்துக்கங்க, அருமையான தரிசனம். அம்மா மங்கள் சூத்திரம் சொல்லக்கூடிய தாலி போட்டுக்கிட்டு
சிம்பிளான நகை போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாங்க. பாதம்லாம் நல்லாவே தெரிஞ்சுதுங்க. அப்புறம் ஒரு வெள்ளியில் சூலமும் இருந்தது. அம்மா கண்ணு பார்த்தீங்கன்னா பல இருக்கு பாருங்க. இது ஒரு சுதை சிற்பம் தான், கல்லான ஒரு சுயம்பு தான். ஆனால் கண்ணை மட்டும் அவங்க மார்பல் வச்சுருக்கிறதுனால பல இருக்குங்க. அம்மா இங்கே வந்து அம்மாவோட வலது கை விழுந்த இடங்க இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினியாக காட்சி கொடுக்குறாங்க. ஏன்னா மகிஷாசுரனை வதம் பண்ண பிறகு இங்கே வந்து சாட்சி அடைந்தாங்களா அந்த அம்மா. அதனால் ரொம்ப சாந்த முகத்தோடு இருக்காங்க. நீங்களும் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரெல்லாம் இப்படிலாம் வீடியோ எடுக்க முடியாது. இங்கே வீடியோ எடுக்க காட்சிக்கு உங்களுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த கோயில் வந்து மலை உச்சி மேலே இருக்குங்க. 7 மலைகளுக்கு உச்சியில் இருக்காங்க இந்த அம்மா. அதனால நம்ம ரோப் காரில் தான் வந்திருக்கோம். அமைப்பு பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் கட்டி முடியலைங்க. இந்த அம்மா சுயம்பு அப்படின்றதுனால மலை மேலே தான் இருக்காங்கங்க. வெளியே போயிட்டு ரிலாக்ஸாக இந்த கதையை சொல்கிறேன் வாங்க. 51 சக்தி பீடங்களில் 7வது இடங்க இது. அதான் நான் உங்களுக்கு ஸ்ரீசைலத்திலே சொல்லியிருக்கேன். சக்தி பீடங்கள் அப்படின்னா என்னென்னா, தட்சனோட மகள் தாட்சாயினி. இவரை வந்து சிவன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால தட்சனுக்கு பிடிக்கல. தட்சன் வந்து எப்பயுமே நாராயணனை தான் வணங்குவார். ஏன்னா தட்சன் வந்து பிரம்மனோட பையன். பிரம்ம ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறாரு, சரஸ்வதியை நம்மளோட நாவி கமலத்தை வந்து படைக்கிறாரு. அழகாக இருக்கிறத பார்த்து திருமணமும் பண்ணிக்கிறாரு. இதை வந்து சிவபெருமான் தவக்கோலத்தில் இருக்கும் போது நகைச்சி, நீயே படைப்ப, நீயே கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேள்வி பண்ணவும் பிரம்மனுக்கு கோவம் வந்து எப்படின்னா வஞ்சம் தீக்கணும் அப்படின்ட்டு தட்சன் அவரோட பிள்ளைகிட்ட சொல்லி, நீ வந்து அந்த மலை அரசி அதாவது பார்வதி தேவியை வந்து பிள்ளையா பெண்ணா பிறக்கக்கூடிய தவம் செய் அப்படின்னு சொல்லும்போது தவம் செய்து பெண்ணா பறந்து வளர்றாங்க. அதான் தாட்சாயினி. அவரை வந்து சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கும் போது தட்சனுக்கு பிடிக்கல. அதனால தட்சன் மேலே ரொம்ப சிவபெருமான் மேலே தட்சன் ரொம்ப கோபமாக இருக்கார். தட்சன் ஒரு யாகம் வளர்த்துறாரு. எல்லாரையும் கூப்பிட்றாரு. புழு பூச்சியிலேருந்து 30 கோடி தேவர்கள்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு. ஆனால் சிவபெருமானை மட்டும் கூப்பிடல. ஆனால் தாட்சாயினி தட்சன் அந்த யாகம் நடத்தக்கூடிய யாகத்துக்கு போகணும்னு ஆசை. அப்பா வீட்டுக்கு போனால் யாருக்கு தான் ஆசை இருக்கா சொல்லுங்கள். சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறாரு, போகாத, உன்னை மதிக்க மாட்டாங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் இல்லை நான் போகணும் ஆசைப்பட்றேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த அம்மா. ஆனால் தட்சன் அந்த தாட்சாயினியை கூட மதிக்காமல் ரொம்ப அவமானப்படுத்துகிறாரு. தாட்சாயினி போய் கேட்குறாங்க, ஏன்பா என் வீட்டுக்காரர் நீ கூப்பிடல, சிவபெருமான் தான் முக்கியம், அவருக்குரிய அந்த பாகத்தை நீ கொடுக்கணும் இல்லைன்னு கேட்கும் போது தட்சன் அவமானமாக பேசும்போது அந்த அம்மா கோவம் வந்து அங்கே நடத்தக்கூடிய யாகத்தில் விழுந்துடுறாங்க. இதை வந்து வீரபத்ரனா உருவெடுத்து சிவபெருமான்கிட்ட அந்த உடலை கொடுத்துருவோம். அந்த சிவபெருமான் அந்த தாட்சாயினி உடலை வாங்கிட்டு அகோர தாண்டவம் ஆடுறாரு. அப்படி ஆடினே இருக்கிறதுனால படைப்பு இறைப்பு இந்த தொழிலெல்லாம் நடக்கவே இல்லை. அப்புறம் எல்லாரும் போய் நாராயணன்கிட்ட இப்படியே இருந்தா எப்படின்னு கேட்கும் போது நாராயணனோட சக்கரத்தை ஏறி அந்த துண்டை அந்த உடம்பை வந்து துண்டா ஆக்கி பூலோகத்தில் விழ வைக்கிறாரு. அப்படி அம்மாவோட வலதும் இந்த பகுதி விழுந்த இடம் தான் இது சுயம்புங்க. அம்மா வந்து நம்ம ஊரில் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி செந்தூரத்தோட பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா புடவை கட்டியிருக்காங்க. 10 மீட்டர் அளவு புடவைங்க. ஜாக்கெட் வந்து 3 மீட்டர் அளவு இங்கே நெய்ஞ்சி இந்த அம்மாவுக்கு காலையில் டெய்லி அணிவிக்கிறாங்க. இந்த அம்மா வந்து நிறைய பேருக்கு பக்தர்கள் வராங்கங்க. இங்கே வந்து சிவராத்திரி நவராத்திரி ரொம்ப விசேஷமா. நவராத்திரி அதாவது தசரா டைமில் எங்கெங்கோ தூரத்தில் இருந்தால் நம்ம பாத யாத்திரை வருவோம் இல்லைங்களா பழனிக்கு, அது மாதிரி பாத யாத்திரையை வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுவாங்களாம். அப்புறம் அம்மாவோட கண்கள் பார்த்தீங்கன்னா பளபளப்பா உயிரோட்டமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா மார்பல் வச்சுருக்காங்களாம் அதில், அதனால அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்குங்க. மங்கள் சூத்திரம் சொல்லுவாங்க, இங்கெல்லாம் மங்கள் சூத்திரம் அப்படி சொல்லுவாங்க காளிக்கு. அது மாதிரி கருப்பு மணியோட 2 தாலி போட்டு சிம்பிளாக ஒரு நகை மாலையோட பார்க்க அம்மா அழகாக இருந்தாங்க. பாவம் 2மே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா வந்து 2 கதைகளை தொடர்புடைய அம்மன். மகிஷாசுரனை வதம் பண்ண பிறகு இங்க அம்மா வந்து சாந்தம் அடைஞ்சிருக்காங்களாம். அதனால 16 கைகளோட காட்சி கொடுக்குறாங்க. பக்கத்துல முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதா வந்து உற்சவ விக்கிரகம் 16 கைகளோட இருக்கிறாங்க. அப்புறம் பக்கத்துல ஒரு லிங்கம் இருக்கு. அப்புறம் விநாயகர் பெருமானும் உள்ள இருக்காங்க. எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வந்திருக்கேன். என்னோட வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்களும் அழகா நாங்க வீடியோ எடுத்துருக்கோம், பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. வர முடியலனாலும் இங்க பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டிவி2 பிளான் சொல்ற நம்பர் கீழே தர, அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்க. இப்போ நம்ம ரோப் கார்ல போனோங்க. ரோப் கார்ல போயிட்டு கீழே போயிட்டு லஞ்ச் சாப்பிடணும். டைம் பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகுதுங்க. நாங்கள் ஒரு 1:15 மேலே வந்து நின்னோம். கியூ இருக்கு. கீழே பார்த்தா கூட்டம் இல்லாத மாதிரி இருக்குங்க. ஆனால் மேலே வந்தால் கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஸ்லோவாக மூவ் பண்ணி எங்கே இருந்தாலும் அம்மாவை பார்க்க முடியுது. அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வேண்டிக்கிட்டே கிட்ட வந்து தரிசனம் பண்ணிட்டோம். வாங்க ரோப் கார் போய் வெயிட் பண்ணலாம்.
சிம்ம வாகனின் பேருக்கு தகுந்த மாதிரி அழகான கம்பீரமான சிங்கம் அங்கே இருந்ததுங்க. பித்தளையிலே ஆன சிங்கம் சிலை இருந்தது. அப்புறம் பெரிய சூலம் கூட இருந்ததுங்க. எல்லாருமே அதை தொட்டு வணங்கினாங்க. அப்படியே நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நிறைய பேர் செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்கங்க. தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்கே ஐயருங்கெல்லாம் நிறைய பேர் உட்காந்து தனித்தனியாக ஃபேமிலியாக கூப்பிட்டு அவங்க வந்து அர்ச்சனை பண்ணுறவங்களாம் அர்ச்சனை பண்ணி மந்திரம் சொல்லிக்கிறாங்கங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே வீடியோ பேசிட்டு கீழே இறங்கியாச்சு. சப்தசிங்கி அப்படின்னா எனக்கு பயமா இருக்குடா. சப்தசிங்கி அப்படின்னா பேர் காரணம் பார்க்கலாங்களா? சப்தன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 7 இல்லைங்களா? ஷிங்கி அப்படின்னா மலை உச்சி. 7 மலைகளுக்கு இடையில், அதாவது 7 மலைகளுக்கு இடையில் மலை உச்சியில் இருக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பேருங்க. இதான் ரோப் கார். இந்த ரோப் காரில் தான் நம்ம இறங்க போகிறோம். அது மலை வந்து எப்படி இருக்குன்னா செங்குத்தாக இருக்குங்க. இப்படி வந்து ஸ்லோட்டிங்காக இல்லை, செங்குத்தாக இருக்குது. கட்டடம் கட்டவே ரொம்ப சிரமப்பட்டு தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கட்டடங்கள் வந்து கொஞ்சம் பாதி கட்டிய நிலையில் தான் இருக்குது. எல்லோரும் இறங்கிட்டாங்க. நாம் மட்டும் தான் வீடியோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக போக போகிறோம். அடுத்த ரோப் கார் வந்தால் தான் நம்ம 2 பேர் இறங்கணும். செம நெட்டுங்க. அதாவது வீடியோவில் பார்க்கும்போது நடக்க முடியுமான்னு நினச்சேன். ஏற்றிட்டாங்க அம்மா. 510 படிக்கிட்டு இருக்குங்க. ஏறி வரவங்களும் ஏறி வராங்க. ஏறி வரும்போது அங்கே நம்ம ஊரில் இருக்க மாதிரியே விநாயகர் பெருமானும் இருக்கார். சொல்லு சொல்லு. இந்த படத்தை எடுத்தா ஸ்ட்ரீப் தெரியும். இல்லை, இப்போ ஒர்க் போடுவேன் நான். இந்த டசில்ஸ் போடுவேன். ஆல் மிக்ஸ்டு டுகெதர். பூஜாஸ், டெம்பிள் விசிட். இதுதான். ஐயோ எனக்கு பயமாக இருக்கே. இதுதான் வந்து படிக்கட்டில் போகக்கூடிய வழிங்க. செம்ம நெட்டு. ஏய் இது ஆடுதுடா. அப்படியே போடு, லெஃப்ட் சைடு போடு. ஏய் அது கை வைக்காத. என்ன எடுக்கிறது உனக்கு ஒரு வேலையாடா? சின்ன வயசுல பில்டிங் குதிச்சான்னா அது ஒரு வயசு. இப்போ என்ன? இறங்கியாச்சுங்க. நம்ம இப்போ குரூப் மெம்பர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க பார்த்து போய் அவங்களோட ஜாயின் பண்ணணும். நம்ம கிருத்திக்கு வாட்ச் வாங்கிக்கலாமா? இது நிறைய கடைகள் இருக்குங்க. அப்புறம் பிரசாதமும் நிறைய விற்கிறாங்க. பால்கோவா மாதிரி. நம்ம ஸ்ரீடி பாபா கிட்டேயும் பேடா மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா இங்கே மாடு நல்லா இருக்கிறதுனால பால் நல்லா இருக்கும். அப்புறம் அம்மாவோட படம் இருக்குது, அம்மாவோட விக்கிரகம் இருக்குது.
தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்தால் இவங்க வயசானவங்க வந்து இந்த லேஸ் சிப்ஸ் கொடுத்தாங்கங்க. என்ன நினச்சி கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்த்து சிரிச்சுக்கிட்டே என் கையில் கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி கண்ணில் காட்டினாங்க. எனக்கு என்னமோ அது ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கோவிலில் ஒரு வயசானவங்க அதுவும் அந்த அம்மன் மாதிரியே இருக்காங்க பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நானும் 2 சாப்பிட்டுட்டு தாமுக்கும் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட தரிசனமே ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் கூட வந்த எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி முதல்ல லஞ்சு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், தயிர் சாதம், தொட்டுக்க ஊறுக்காவும் சிப்ஸும் தான் சர்வ் பண்ணியிருந்தாங்க நம்ம மேனேஜர். இடவசதி தகுந்த மாதிரி இந்த மாதிரி சில சமயங்கள் கொடுப்பாங்க. அதுக்கு நாமளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும். இப்போ நம்ம மலை ஏறி தான் இந்த கோயிலுக்கு வந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி மலையில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வழியில் எதுவும் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காதுங்க. அப்புறம் இதுலேருந்து நேராக ஈவினிங் போல் நாசிக் தான் போய் சேர்ந்துருவோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோவில் நாசிக்கில் சில முக்கியமான இடங்கள், அப்புறம் திரிவேணி சங்கமத்தில் ஆர்த்தி எல்லாம் பார்க்கலாம். உங்களில் எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.